வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். அண்ணன் போகிற மூவி வந்து மெய்யலக 2024 ஒரு ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் இன் லாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து அருள்மொழி அப்படின்ற அருள்மொழிவர்மன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் வந்து அருள், ஓகேங்களா. தஞ்சாவூர் ஊரில் வந்து அந்த தஞ்சாவூரில் வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு சொந்த வீடு, ரொம்ப மரியாதை இருக்கிற ஒரு ஃபேமிலி, சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரிலேட்டிவ்ஸோட இஷ்யூஸில் வந்து அந்த வீடு வந்து பறி போயிடும். ஸோ நைட்டோட நைட்டாக அந்த ஊரை விட்டு போகிற மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலைமை வந்துடும். அண்ட் அவர்கிட்ட ஒரு சைக்கிளும் இருக்கும். அந்த சைக்கிளை வந்து ஏற்ற மறந்துருப்பாங்க அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறவங்க. ஸோ அந்த சைக்கிள் யாருக்கு தேவைப்படுறதோ அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ஊர் அவங்களுக்கு வந்து சொந்தம், ஒரு மாதிரி பயங்கரமான மரியாதை. ஸோ போனவங்க இப்போ வரைக்கும் அந்த ஊருக்கு வரவே இல்லை. 22 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அருள் மட்டும் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாகுது. தன்னோட கூட பிறக்காத ஒரு தங்கச்சி, ஓகேங்களா, அப்படி அந்த மாதிரி ஒரு தங்கச்சி மாதிரி புவனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடக்கிற சமயத்தில் அந்த வீட்டிலேருந்து நான் அருள் வந்தே ஆகணுன்ற மாதிரி, அண்ணன் வந்தே ஆகணுன்ற மாதிரி கண்டிஷன் போட்டதுனால அவர் இங்கே வருவார். அவருக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இருந்தாலும் பயந்து வருவார். சொந்தங்களை பார்க்கும்போது எங்கே எமோஷனல் ஆகிடுவோமோ, இந்த ஊரில் அட்டாச்மெண்ட் வந்துடுமோ, இந்த அந்த அந்த பட்ட அவமானத்துலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி நினச்ச அவருக்கு வந்து சரி வரலாம், அவர் வந்துட்டு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. அங்கே தான் வந்து மிஸ்டீரியஸாக நம்ம கார்த்தி வந்து என்ட்ரி கொடுத்துட்டு அவர் வந்து அத்தான்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ரொம்ப பாசமாக இருப்பார். இவருக்கே தெரிஞ்சிடும், அருளுக்கே வந்து தெரிஞ்சிடும் செம்ம பாசமாக இருக்கான்ப்பா, யாருப்பா. ஆனால் அவரோட பேர் கொண்டு நம்ம அருளுக்கு வந்து தெரியாது. பட் இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து அவரோட பேர் எல்லாமே தெரியும். பேர், நடந்த விஷயங்கள், பண்ணது, சின்ன வயசில் பண்ணது எல்லாமே நான் வச்சுருப்பார். ஒரு மாதிரி ஒரு பயமாக பார்த்துப்பார். அவ்வளோ பாசத்தை காட்டுவார். ஸோ வந்து வேறு வழி இல்லாமல் சரி நைட்டு பஸ்ஸில் வந்து இப்போ ஏறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவார். இந்த ஸ்ட்ரேஞ்சர் கார்த்தி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இவர் தங்கி ஆகணும், ஒரு நாள் இருந்தே அவனை சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்றது அந்த காரணத்துக்காகவே போய் சொல்லி பஸ்ஸை வந்து டைம் மாற்றி சொல்லி வேறு வழி இல்லாமல் தங்க வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் நைட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கோம். இவருக்குமே வந்து இவரை ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் பேசியிருக்கும் போது நாளைக்கு வந்து நான், என் ஒய்ஃபு, எங்கள் பிறக்க போகிற குழந்தைக்கு உங்கள் பேர் தான் வைக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கும். சரி, எங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் பேர் சொல்லி வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு ஒன்று அவருக்கு வந்து ஆடி போயிடுவார். இவன் பேர் எனக்கு தெரியாது, எப்போ பேர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் தேடுவார் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்றுமே மாட்டாது. அதுக்கப்புறம் அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. போயிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 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 ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு, இவருக்கு வந்து ஞாபகம் வந்துச்சா இல்லையா, அவரோட பேர் என்ன அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து கதைலாம் பெருசாக இருக்காது. இதுதான், போவார், யாருன்னே தெரியாத ஒருத்தர், அவருக்கு ரொம்ப பாசம் காட்டுவார். இவருக்கே வந்து அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் இவர் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ஒன்று சேருச்சா அப்படின்ற மாதிரிலாம் படத்தை கொண்டு போயிருப்பாங்க, ஓகேங்களா. படத்தில் மெயினாக இருக்கிற அந்த பில்லர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும். இந்த வீடு எமோஷனாக இருக்கட்டும், இவர் விட்டு வந்த பார்த்தீங்கன்னா சைக்கிள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். படம் ஸ்லோவாக போகுதுன்னு சொன்னாலுமே உங்களுக்கு போரே அடிக்காது. எனக்கு போர் அடிக்கல. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல படம். தமிழில் வந்து இந்த 24 வந்து வந்த நிறைய நல்ல படங்களில் இதுவும் ஒரு நல்ல படம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டோனர்ஸ் தருவேன். நான் இதே மாதிரி மூவி பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் தான் மிஸ்டர் நோபடி. சொல்லிக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.